ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.25, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் 2.5 இன்ச்சே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாக்ஸை விட்டு வெளியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 இன்ச் அகலத்தில் நான் போட்டிருக்கேன். நம்ம எந்த அகலம் வேணுமோ அந்த அகலத்தில் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நேராக வரலை அப்படின்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம லைன் போட்டதுக்கப்புறமா நேராக தைச்சிக்கலாம். நேராக வரும் அப்படின்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். நெக்கோட ஷேப் எந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் பகுதி வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் விடணும். கேன்வாஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும். அது போக வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு வர்ற மாதிரியே வச்சுட்டு பொறுமையாக நம்ம தையல் போடணும். அந்த கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். வேறு ஒரு கிளாத்தை எடுத்து நேர் பீஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதே இது போல் பாருங்கள், நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீளமான துணியில் நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம்.
இதை வச்சு நம்ம திருப்புறதுக்காக ரெடிமேட் ரோப் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டதுக்கப்புறமா இது 2ஆக மடிச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். திருப்புறதுக்காக தான் இந்த ரோப் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா? அப்போ தான் ரொம்ப நம்ம ஈஸியாக திருப்ப முடியும், கஷ்டமே இல்லாமல். இப்போ இதோட ரோப் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணியையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய ரோப் பிசுரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு பகுதியை இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம் எல்லா பீஸ்லையுமே. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே அளவாகவே நேராகவே கிடைக்கும். இப்போ இந்த துணியோட கலர் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்து அந்த இடத்த நம்ம லெஃப்ட் கை விரலால் டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி டபுள் நாட் போட்டு ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பகுதியில் அந்த முடிச்சு பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக நம்ம சரிசமமாக வைக்கணும். கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டும் தைக்காமல் நெருக்கமாகவும் தைக்காமல் ஒரே அளவாக நேராகவே நம்ம வந்து தச்சு வரணும். கரெக்டாக இந்த மாதிரி பாருங்கள், அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து லைனாக தச்சுக்கலாம். இது போல் பாருங்கள், நம்ம ஒன் சைடு அந்த கோட்டு மேலேயே அழகாக தச்சுக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள், அழகாக நேராக வச்சு அந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம்.
நம்ம லேஸை கவர் பண்ணி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். எப்போதுமே ஆரம்பிக்கும் போது அப்படியே கோட்டு மேலேயே ஒட்டி ஆரம்பிக்காமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு பிசுறு லேஸ் விட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம தையல் போடும்போது அந்த கோட்டில் இருந்து நம்ம தையல் போடணும். இப்போ இந்த சென்ட்ரு பகுதியில் அந்த ஒவ்வொரு பீஸோட பிசுறு பகுதி தெரியாமல் இந்த லேஸை கவர் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். கீழே இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த லேஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோணமாக மடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ப்ளீட் வச்சு இப்படியே நம்ம வந்து கொண்டுட்டு வந்து தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு கலர் நூல் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? லேஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த லேஸ்லேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளவர் மேலே தையல் வரக்கூடாது. லேஸ் மேலேயே இந்த ஓரத்தில் ஒரு தையல், அந்த ஓரத்தில் ஒரு தையல் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த சைடுமே அதே மாதிரி நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கீழையும் சென்ட்ரு பகுதியிலையும் அழகாக லேஸை பயன்படுத்தி தச்சுட்டோம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலேருந்து பாருங்கள், லேஸை பயன்படுத்தி நம்ம ஆம்கோல் சைடு வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம். அழகாக நீட்டாக கழுத்தை ஒட்டியே லேஸை கவர் பண்ணி தைக்கணும். கொஞ்சம் கூட அந்த லேஸ் பகுதி அந்த சைடும் இந்த சைடும் நகன்று வந்துடக்கூடாது. இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகாக நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி தச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடும் நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வேணும் அப்படின்னா நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டோன் பீஸ் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பட்டன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைனில் போட்ட அளவே தான் இதோட அளவுகளுமே. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒவ்வொரு டிசைனுக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா குடுவை நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து போட போகிறோம். இந்த 2 டிசைனுக்குமே நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நேராக வரலை அப்படின்னா அழகாக நீட்டாக அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயும் அழகாக லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். இல்லை நேராகவே வரும் அப்படின்னா அழகாக நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நேராக கோடு போடாமல் தையல் போடுறோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்ஸால் மட்டும்தான் நேராக நம்மளால் தையல் போட முடியும். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி நம்ம துணியை திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை நம்ம வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நெக்கோட ஷேப் பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம். அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். அதே சமயம் துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மீச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் வளைவு நெளிவு வராமல் ஒரே அளவாக நேராகவே நம்ம தச்சு வரணும். அதே சமயம் எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப், அதாவது அந்த கார்னர் ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு நெக்கோட ஷேப் அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த சைடுமே பாருங்கள், அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டில் மடித்து விட்டுட்டு அப்படியே அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட லைன் அந்த சைடு அப்படியே விழுந்துடும். இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 3.5 இன்ச் அகலத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நீளமான துணியில் நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 இன்ச் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் வரிசையாக லைனாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வரிசையாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வரிசையாக இணைச்சதுக்கு அப்புறமா இதை திருப்புறதுக்காக நான் ரெடிமேட் ரோப் தான் எடுத்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம்.
நூல் பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடுலையும் பாருங்கள், அந்த நூலோட பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், நம்ம நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸோட மேலே இருந்தால் அந்த லைன் போட்ட இடம் வரைக்கும் பாருங்கள், லேஸை கவர் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். லேஸ் தைக்கும் பொழுது கரெக்டாக அந்த கழுத்தை ஒட்டியே தான் தைக்கணும். லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மீச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கோட்டை ஒட்டியே முடிக்காமல் கோட்டிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச் லேஸை வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? கோட்டை ஒட்டியே அந்த லேஸை கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் 3/4 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ அடுத்த லைன் தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இன்னொரு லைன் நம்ம தைச்சிக்கலாம். லைன் நேராக வரலை அப்படின்னா நம்ம டேப்பை எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைனில் லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிடும். இப்போ சென்ட்ரு பகுதியில் நம்ம இந்த தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சாக்லேட் டிசைனை வரிசையாக லைனாக தச்சுக்கலாம். இந்த சாக்லேட் டிசைன் அதிகமான பீஸில் இருந்ததா அப்படின்னா நம்ம நெருக்கமாக தைச்சிக்கலாம். இல்லை துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம இது போல் வரிசையாக லைனாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். அந்த பீஸ் தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் டிசைனோட பிசுறு பகுதி கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக 1 நூல் 2 நூல் கேப் விட்டுட்டு இது போல் வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். ஒவ்வொரு பீஸோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? நிறைய பீஸ் இருந்ததா அப்படின்னா நம்ம வந்து நெருக்கமாகவே லைனாக தைச்சிக்கலாம். பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததா அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் வரிசையாக லைனாக நம்ம வந்து தைச்சிக்கலாம்.
இப்போ அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சாக்லேட் டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம பாசி வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த கிரே கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய பாசி தான் எடுத்திருக்கேன். இது போல் அடியிலருந்து நம்ம வந்து நூலை மேலே எடுத்துட்டு பாருங்கள், அடியிலருந்து ஊசியை மேலே எடுத்துட்டு கரெக்டாக இந்த பாசி பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும். உருண்டை பாசியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா அடியில் பார்த்திங்கன்னா தட்டையாகவும் மேலே வந்து உருண்டையாகவும் இருக்கும். இந்த பாசி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பாசின்னு சொல்லுவாங்க, அரைவட்ட பாசி. இதை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மள்ட்ட என்ன பாசி இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் எடுத்துக்கணும். ரொம்ப கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள்னு இருக்கக்கூடிய சாதாரண பாசி வந்து எடுத்துக்கக்கூடாது, ஓகேங்களா? பாசியோட தரம் பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாகவே இருக்கும். இது போல் பாருங்கள், வரிசையாக லைனாக நம்ம பாசியை வச்சு தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.